நிஃப்டியில் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் அதை சப்ஜெக்ட் டு த டெக்னிக்கல் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அதுபடி அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நியர்பை லோ வாங்கிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் தேதிக்கு முதல் நாள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜெனியூனாக ப்ராஃபிட் இருக்கும். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரேக் அவுட்டில் ஒரு ஒன் டே நல்ல ஹெவி வால்யூமில் ட்ரேடிங் ஆகும். ட்ரேடிங் ஆச்சு அப்படின்னா மறுநாள் அது கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாட் டெஃபினட். ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஐடி செக்டார் பண்ணனா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரிசல்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸாக பார்த்துட்டு நாம் அது வந்து ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ டைவர்சிஃபைடு ஸ்டாக் அப்படிங்கிற போது ஒரு 3 செக்டார் அல்லது 4 செக்டாரை செலக்ட் பண்ணி அதில் ஸ்டாக் செலக்ட் பண்ணி அதில் மட்டும் உங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் படும். ஆனால் டைவர்சிஃபைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு 28 ஸ்டாக்ஸ் 30 ஸ்டாக்ஸை வாங்கி இதில் 1 அதில் 1 அதில் 5 இதில் 10ன்னு வச்சுட்டு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸ்விங் ட்ரேடிங்கில் இப்போ என்ன ஸ்டாக்ஸ் வந்துட்டு கரண்ட்லி நல்லா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் திரு விஸ்வநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு. அந்த எல்லா ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அதை வந்து எந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சு நீங்கள் அப்படி சொன்னீங்க? நான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன். அப்போது உங்களுடைய ஐயப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்னால் என்ன, சீசனல் ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்கான பதில் நான் சொன்னது இப்போ ஞாபகம் வருது. ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னா இப்போ என்ன ட்ரெண்டிங் இருக்குது, இப்போ பவர் செக்டார் நல்லாயிருக்கு, இவி வெஹிக்கிள்ஸ் வரதுனால பேட்ரி ஸ்டாக்ஸு நல்லாயிருக்கு, ஆட்டோ செக்டார் நல்லாயிருக்கு. ஆட்டோ செக்டார் அப்படின்னா அதோட ஆன்சிலரி இருக்குது பார்த்தீங்களா, ஆன்சிலரி இவங்க அதுவும் நல்லாயிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற போது சிமெண்ட் அண்டு ஸ்டீலுன்னு சொன்னேன். அப்படி சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்டார் வைஸாக ஒரு 4 செக்டாரை நான் செலக்ட் பண்ணி அந்த 4 செக்டாரில் ஒரு 2 ஸ்டாக்ஸை நான் வாங்க பரிந்துரை செய்யலை. இதெல்லாம் வந்து பரிசீலனைக்கான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸு இப்போ ஓரளவுக்கு ஒரு 3 to 4% ஏறி இருக்குங்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அப்போது அந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற போது நாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ரயில்வே செக்டார் அப்படின்னு நினைக்கிறோம். ரயில்வே செக்டார் அப்படின்னா ஆர்விஎன்எல், டெக்ஸ் ரயில், இது மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல மொமெண்டம்ல இருக்குது. கடந்த சில நாட்களாகவே அது நல்ல ஒரு அக்டோபருக்கு அப்புறம் சொன்னாக்கா நல்ல ஓரளவுக்கு ஏர்முகமாக இருக்குது. அப்பப்போ சின்ன ஒரு ஸ்விங்கு வரும். மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் இஸ் எ காமன், வந்தாலும் எகைன் அது பவுன்ஸ் பேக். அதேமாதிரி பவர் செக்டார் எடுத்துட்டிங்கன்னா பவர் செக்டாரு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய செக்டார். அதில் இந்த பிஎஃப்சி, ஆர்இசி, பிஇஎல் எல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்த போது அது நல்ல ஒரு க்ரோத் கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் அதுதான். அதனால் ட்ரெண்ட் பேசிஸ் ஸ்டாக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு பண்ணலாம். அப்போ பண்ணுற போது நம்ம டெக்னிக்கலையும் பார்த்து இண்டிகேட்டர்ஸு மற்ற பேசிக் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி ஆகிறோம். நம்மளுடைய டார்கெட்டுன்னு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரை ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் வர்றது நமக்கு ஆரோக்கியம்னு சொல்லியிருக்கு. அதனால் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஏறி இருக்குங்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கிறது. சார், இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஃபார்முலா வச்சு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டாக்ஸில் ஸ்விம் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா எந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க? நான் வந்து இப்போ சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பரிந்துரை செய்யலை. ஆனால் இப்போ ட்ரெண்ட் அப்படிங்கிற பேசிஸில் இப்போது சில ஸ்டாக்ஸு வந்து செக்டார் வைஸாகவே நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இப்போது 30/6 முடிஞ்சோடனே குவார்ட்டர்லி ஏர்னிங் சீசன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 10-11 தேதி 11/7 12/7க்கு மேலேயே அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கடந்த முறை சொன்ன மாதிரி அப்போது வந்து ட்ரெண்ட் பேசிஸாக சில ஸ்டாக்ஸ் சொன்னேன். இப்போ வந்து ஏர்னிங்ஸ் டைம் வந்துடுது. ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டினுடைய ஏர்னிங்ஸ், ஒவ்வொரு கம்பெனியும் அதனுடைய ஏர்னிங்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிவிடெண்ட்டு, போர்டு மீட்டிங்ஸ் முடிஞ்சு அது டிக்ளேர் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 11-12 தேதிக்கு மேலேயே ரிசல்ட் ஏர்னிங் சீசன் ஆரம்பித்து ஒரு ஆகஸ்ட் 15 வரலையும் நிஃப்டி 50 மிட் கேப் இருக்கிற மாதிரி இந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு, மிட் கேப் ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து ரிசல்ட் ஓரியன்டாக தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்னுடைய மூமெண்ட் இருக்கும்.
ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸினுடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இண்டெக்ஸும் மூவ்மெண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்டார் வைஸாக நான் ஒரு 3 செக்டார் 4 செக்டார் சொல்கிறேன். அதில் நான் வந்து வாங்க சொல்லி பரிந்துரை செய்யலை. என்னுடைய வியூவில் இதுக்கெலாம் ஒரு அப்ட்ரெண்டுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்படி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறது போது டெக்னிக்கலாகவும் ஓரளவுக்கு டே லோ இதை மாதிரிலாம் பார்த்து அந்த டைம் ஃப்ரேம் பார்த்து அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி ஆகி அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏர்னிங்ஸ் தேதிக்கு முதல் நாள் அல்லது அன்னைக்கு சில டயத்தில் ஏர்னிங்ஸ் பாசிட்டிவாக கொடுத்தாலும் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த ஸ்டாக் அன்றைக்கி நல்லா இறங்கும். அதனால் நாம் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காம ஒரு நல்ல ஸ்டாக்கு நான் ஒரு செக்டார் வைஸாக சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரி ஆகிட்டு நமக்கு உண்டான அந்த டார்கெட்டுன்னு மினிமம் டார்கெட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டாக்கு வாங்கிக்கிறீங்க, இப்போ வந்து கன்சிடர் பண்ணி இப்போ அது டே லோவிலையோ அல்லது நியர்பை ஒரு 1 வீக் லோவில் இருந்ததுனாக்கா அதை கன்சிடர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணுறது தான். அப்படி பண்ணுற போது அந்த ரிசல்ட்டுக்கு முதல் நாள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸு ஒரு ஐடி கம்பெனி ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணி அதை எடுக்கிறோம். அதனுடைய ரிசல்ட்டுக்கு முதல் நாள் ஓரளவுக்கு அது ஏறி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றா அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு அதுக்கு எதிர்பார்ப்புகளுடன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அது மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணுற போது டெக்னிக்கலை பார்த்து பண்ணணும். இப்போ அது மாதிரி நான் ஒரு 2-3 செக்டார் சொல்கிறேன். செக்டாரில் சில ஸ்டாக்குகள் சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இது குவார்ட்டர்லி ரிசல்ட் அவங்க எப்படி கொடுப்பாங்கங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் இப்போ ஓரளவுக்கு லோ ரேட்டில் வாங்கி அந்த ரிசல்ட்டுக்கு முதல் நாள் கொடுக்கறதுங்கிறது ஒரு அட்வைசபிளாக இருக்கும். ஒரு ஹெல்த்தி ட்ரேடாக இருக்கும், ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருக்கும். வாங்கி ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணலாம். இப்போது ஐடி ஃபீல்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா, ஐடி செக்டாரில் இன்ஃபோசிஸ் நல்ல ஓரளவுக்கு ஒவ்வொரு குவார்ட்டர்லேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்துக்கிட்டு இருக்கு. டிசிஎஸ், ஹெச்சிஎல், ஐடி ஃபீல்டில் இது 3 ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வாங்குகிற இடம் வந்து முடிஞ்ச வரையிலையும் லோ ரேட்டில் பார்த்து வாங்குங்க. அந்த ஏர்னிங்ஸ் சீசனில் அந்த ஏர்னிங்ஸ் டேட்டு நமக்கு டிவி சேனலில் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து அதனுடைய காலாண்டு முடிவுகள் அறிவிப்பாங்க, ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது உங்களுடைய வாங்கியிருக்கிறது கணிசமான உயர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சப்ஜெக்ட் டு த ட்ரெண்டு அண்டு குளோபல் அண்டு டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஷார்ட் டைமுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு உங்களால் என்ன கேபிட்டல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, பேங்கிங் செக்டரில் ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ இந்த 4 ஸ்டாக்கும் கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு. நிஃப்டியில் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். அதை சப்ஜெக்ட் டு த டெக்னிக்கல் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அதுபடி அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நியர்பை லோ வாங்கிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் தேதிக்கு முதல் நாள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜெனினாக ப்ராஃபிட்டு இருக்கும். அந்த ப்ராஃபிட்டு உங்கள் லெவலுக்கு இருக்கும் போது இல்லை முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துருக்கு. ஏன்னா ரிசல்ட் அன்றைக்கி அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல ரிசல்ட்டு இருந்தாலும் நெகட்டிவ் ரிசல்ட் இருந்தாலும் சப்ஜெக்ட் டு த ப்ராஃபிட் புக்கிங்னு வரும். சிலது வந்து ஏறும். அதை நம்ம we can't predict on the date. அதனால் முதல் நாளுக்கு நம்ம வெளியில் வர்றதுங்கிறது கொஞ்சம் ஹெல்த்தி ட்ரேடாக இருக்கும். ஒரு அளவு கணிசமான ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்படி நம்ம பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு செக்டர். சரி, இப்போ பேங்கிங் செக்டரை பற்றி பார்க்குறப்போ ஹெச்டிஎஃப்சி அப்படின்றது ஒரு ஆல் டைம் ரைஸில் இருக்குது. இது ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் ஆகுமா? அப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இப்போது 1360-80லேருந்து அவர் புறப்பட்டார். ஹெச்டிஎஃப்சி புறப்பட்டு 1470 1490லேயே கன்சாலிடேஷன் பேஸ் அப்படிம்பாங்க. கன்சாலிடேஷன் பேஸில் இருந்தது. ஃபாரின் ப்ரொமோட்டர்ஸ்னுடைய லிமிட்டை என்ஹான்ஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டோம். அதில் இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து இப்போ நல்ல ஒரு 52 வீக்ஸ் ஹையில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த லெவலில் ஹோல்ட் ஆகுமா அப்படிங்கிறது நாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் ப்ராஃபிட் புக்கிங்னு வரப்போது அது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரலாம். எவ்வளோ வருங்கிறதும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ உங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிங்க, பிரேக் அவுட் அப்படின்னு கேட்டிங்க. இந்த பிரேக் அவுட் பாட்டம்
அவுட், இந்த 2 விஷயம் இருக்குது. 2ல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரேக் அவுட்டில் ஒரு 1 டே நல்ல ஹெவி வால்யூமில் ட்ரேடிங் ஆகும். ட்ரேடிங் ஆச்சு அப்படின்னா மறுநாள் அது கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாட் டெஃபினட். சில டயத்தில் வால்யூம் இல்லாமல் அந்த இடத்துல லோவிலேருந்து போயிட்டு அந்த டிமாண்ட்லேருந்து வந்துட்டு சப்ளை ஜோன்னு வரப்போகுது. அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுனாக்கா அது பிரேக் அவுட்டுக்கு போகாமல் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிடும். அதனால் இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்குங்கிறது எல்லா ஸ்டாக்குக்குமே எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஆன மாதிரி இல்லை. ஆனால் நிறையா ஸ்டாக்ஸு மேலே ஏறி இருக்குது. அதனால் கண்ணில் லாபத்தை பார்த்தா நம்ம ட்ரேடிங் எஸ்பெக்டில் பேசுகிறோம். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசலை. ட்ரேடிங் அப்படின்னா நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் டார்கெட் வந்ததுன்னா வெளியில் வந்துடலாம். ஹெச்டிஎஃப்சி கீழே நல்லா லோவில் இருந்து ஏறி மேலே வந்திருக்கு. சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஐடி ஸ்டாக்லாம் சொன்னீங்க, அது வந்துட்டு நல்ல ஒரு வேல்யூவில் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு இப்போவே நம்ம வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா? இப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுனா இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை வாங்கி ட்ரேடிங் பண்ணுறதான்னு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த சில நாம்ஸ்லாம் இருக்குது. ஃபண்டமெண்டல் பார்த்து அந்த ஃபண்டமெண்டல் ஓரியன்டட் ஸ்டாக்ஸு அந்த நாம்ஸ்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தவரையிலும் சப்ஜெக்ட் டு த டாலர் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இருக்கும். டாலர் சப்போர்ட் பண்ணித்தனா அது அப் ட்ரெண்டாக இருக்கும். சப்போஸ் அதுக்கு மாதிரி வேறு மாதிரியே டவுன் ட்ரெண்டாக இருந்ததுனாக்கா டாலருக்கு தகுந்த மாதிரி தான் அது இறங்கும் ஏறும். அதனால் நம்ம டாலரை வந்து மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும். டாலருடைய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஐடி செக்டாரை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதான்னு டிசைட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஐடி செக்டார் பண்ணனா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரிசல்ட் ஓரியன்டட் ஸ்டாக்ஸாக பார்த்துட்டு நாம் அது வந்து ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஐடி செக்டார் ஜென்ரலாக இப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இது ஹவு லாங் இட் வில் பி கண்டினியூடுங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டாலர் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஐடி செக்டார் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இருக்கும். ஒவ்வொருத்தரோட வியூ சொல்லுவாங்க. பட் வி மஸ்ட் அனலைஸ் அவர் செல்ஸ். நாம் டெக்னிக்கல் அந்த ட்ரெண்டு ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம முதலுக்கு நாம் தான் உத்தரவாதம். சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு இது நல்லா போகும் அப்படின்றது ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் வச்சு கான்ஃபிடென்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் ஒரு டபுள் சைடாக இருந்திருக்கும். இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல். அது வந்து நம்ம சைடு வேஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி இருக்க ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சைட்வேஸ் ஸ்டாக்ஸை ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. தட் இஸ் அனலைஸ் பண்ணுறது நாட் அட்வைசபிள். ஏன்னா அதனுடைய ட்ரெண்டும் தெரியல, ஃபண்டமெண்டலும் தெரியல, அது ஈக்விட்டி தட் இஸ் டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸானு தெரியாது. அவங்க ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம அதை அனலைஸ் பண்ணுற போது ட்ரேடிங்க்கு வேணால் சைட்வேஸாக இருக்கா, அது எப்படி அசஸ் பண்ணுறதுங்கிறது வேணால் சில டெக்னிக்கல் அண்டு பேராமீட்டர்ஸை வச்சு நாம் வந்து அசஸ் பண்ணலாம். அதனுடைய வால்யூம் என்ன பார்க்குறது, அதனுடைய வேவ்ஸு, பேட்டர்ன்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், டெக்னிக்கல் மீன்ஸு அந்த இண்டிகேட்டர்ஸு. அப்புறம் நாம் சில மெத்தடாலஜி, ட்ரேடிங் மெத்தடாலஜின்னு வச்சுருப்போம். சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணி நம்ம நியர் பாட்டமாக இருந்ததுன்னா நம்ம வாங்க வேண்டிய இடம் இருந்தால் வாங்கலாம். இல்லை அது இன்னும் கீழே போகும் அப்படின்னு போச்சுனாக்கா நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு பேராமீட்டர் நம்ம அசஸ் பண்ணி வச்சுருக்கிறப்போ அந்த இதுக்கு வரும்போது பவுன்ஸ் பேக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு நம்ம அசஸ் பண்ண முடியாது. அதனால லோவாக வரணும். டெக்னிக்கலாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் நம்ம வாங்கலாம். அதனால் சைடுவேஸ் ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நல்ல பிவட்டுக்கு மேலே இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணினா அது R1, R2, R3ன்னு போகிற போது நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு என்ட்ரி ஆகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி வரதுங்கிறது அட்வைசபிள். சைடுவேஸ் ஸ்டாக்ஸ் ஏன்னா கேட்டிஸ் ஆன் தி வால், எந்த பக்கம் குதிக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம அது மாதிரி இடத்துல ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாலுமே அதுக்கு போய்க்கிறது ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜென்ரலாக என்ன கேட்டிங்கன்னா, ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும்? ரிஸ்கி ட்ரேடு வேண்டாம். நமக்கு நம்ம ரிலாக்ஸாக பண்ணணும். நாம் பண்ணுறது ஸ்விங் ட்ரேடிங். ஒரு நாள்லேயும் ஏறலாம், 2 நாள் ஏறலாம், 15 நாள் கூட ஏறலாம், அல்லது ஒரு குவார்ட்டர்லி கூட ஏறலாம். அது மாதிரி சில ஸ்டாக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஸ்டாக்ஸை வந்து நல்ல செக்டாரு, நல்ல ஸ்டாக்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும். நான் அதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமாங்க சார்? இப்போது ஒரு ட்ரெண்டு பேசிஸில் நம்ம எடுக்கிறதுங்கிறது சீசனல் ட்ரெண்ட் இருக்குது, அந்த நியூஸ் பேசிஸ் ட்ரெண்ட் இருக்குது. அப்போது நியூஸ் பேசிஸ் அப்படிங்கிற போது பாசிட்டிவ் நியூஸாக இருந்தால் நமக்கு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது. நெகட்டிவ் வியூஸ் வந்ததுனாக்கா அது நம்ம இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் நான் வந்து கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு சொல்கிறேன். 152 ரூபா 154 ரூபாவில் டாடா ஸ்டீல் இருந்தது.
நல்லா ஏறிட்டே போச்சு. 183 ரூபா 182 ரூபா வரலையும் போச்சு. ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஒரு நியூஸ் பேசிஸில் அது என்ன ஆச்சு, 174 72க்கு வந்துட்டு இப்போ அந்த ரேஞ்சிலேயே ரேஞ்சு பவுண்டில் இருக்குது. இது வந்து நியூஸ் பேசிஸ். இப்போ அதே RVNL ஸ்டாக்கோ ஒரு HALஓ அல்லது கொச்சின் ஷிப்யார்டோ அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிற போது அந்த ஸ்டாக்கு அப் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருக்குது. அது நியூஸ் பாதிக்கிறது இல்லை, பட் அதுக்கு வந்து ஆர்டர்ஸ் ஃப்ளோவில் வந்து நமக்கு அப் ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குது. அதனால் அப் ட்ரெண்டுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சப்ஜெக்ட் டு த நியூஸ் பேசிஸில் நியூஸ் இம்பேக்டில் இறங்கி மறுபடியும் ஒரு கன்சால்டேட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் ஏறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ இந்த டைவர்சிஃபிகேஷன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக சொல்கிறாங்க, அது என்னங்க சார்? அதை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. இப்போது டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது. 1 lakh ஒரே ஸ்டாக்லேயே டம்ப் பண்ணாமல் 4 செக்டாரை அனலைஸ் பண்ண வேண்டியது. அந்த 4 செக்டாரில் நல்ல செக்டாரு ஒரு 3 செலக்ட் பண்ண வேண்டியது. அந்த 3ல் நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். நல்ல ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தான் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் கொஸ்டினில் தான் வருது, நாட் ரிலேட்டட் டு த ட்ரேடிங். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுற போது டைவர்சிஃபைடு ஸ்டாக்னால் வேரியஸ் செக்டாரில் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் நீங்கள் நல்ல ஸ்டாக் செலக்ட் பண்ணி போடணும். இப்போ டைவர்சிஃபைடு ஸ்டாக் அப்படிங்கிற போது ஒரு 3 செக்டார் அல்லது 4 செக்டாரை செலக்ட் பண்ணி அதில் ஸ்டாக் செலக்ட் பண்ணி அதில் மட்டும் உங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் போடணும். ஆனால் டைவர்சிஃபைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு 28 ஸ்டாக்ஸு 30 ஸ்டாக்ஸை வாங்கி இதில் 1 அதில் 1 அதில் 5 இதில் 10ன்னு வச்சுட்டு 28 30 ஸ்டாக்கு வாங்கி வச்சுட்டு நான் 50,000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ பிரித்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது எல்லா செக்டாரும் கவர் ஆகும். ஒரு 4 செக்டார் ஏறும், 4 செக்டார் இறங்கும். அப்போ ஆவரேஜாக உங்களுடைய அந்த 50,000ங்கிறது கன்சால்டேட்டாக அந்த 50, 49, 51 ரேஞ்சில் தான் இருக்கும். பெரிய அவுட்புட்டு கிடைக்க சான்சஸ் இல்லை. அதேமாரி இந்த 1 ஸ்டாக்கு 2 ஸ்டாக்கு 5 ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி டைவர்ஷன் பேரில் ஒரு ஃபார்மா செக்டாரில் ஒரு 2 வாங்குறது, பேங்கிங் செக்டாரில் ஒரு 5 வாங்க வேண்டியது, ஐடி செக்டாரில் ஒரு 10 வாங்க வேண்டியது, இப்படி பீஸ் மில்லாக வாங்குற போது அது நமக்கு ப்ரோக்கரேஜஸ் எக்ஸ்பென்சஸ் தான் வரும். அதனால் நீங்கள் 4 செக்டாரை செலக்ட் பண்ணி அதில் 3 செக்டாரை ஃபில்டர் பண்ணி அந்த 3 செக்டாரில் சில குறிப்பிட்ட 3 ஸ்டாக்ஸில் உங்கள் 50,000 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த செக்டாரில் அப் ட்ரெண்டு போகிற போது அதனுடைய அவுட்புட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இத்தனை ஸ்டாக்ஸையும் வாங்கி வச்சுட்டு அது ஒன்று ஏறுறதுக்குன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் 100 ரூபா ஸ்டாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அது 110 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு 10 ரூபா லாபம் ஒரு ஸ்டாக்குக்கு. அதே 100 வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அந்த மல்டிப்ளிகேஷன். அப்போ அதுக்கு வாங்க ஒரு ப்ரோக்கரேஜஸ்ஸு, விற்க ஒரு ப்ரோக்கரேஜஸ்ஸு, டேக்ஸஸ்ஸு அண்டு அதர் GST இது மாதிரிலாம் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா லாபத்தில் கிட்டத்தட்ட 40 ரூபா உங்களுக்கு இந்த ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸே போயிடுது. அதனால் பீஸ் மீல் ஸ்டாக்ஸை வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னாலே 50,000 ரூபா பண்ணாலும் சரி, 1,00,000 பண்ணாலும் சரி, 25 பண்ணாலும் சரி, அந்த செக்டார் வைஸ் அனலைஸ் பண்ணி ஒரு 1 or 3 or 4 ஸ்டாக்ஸில் மட்டும் பண்ணுங்க. எல்லாத்தையும் பார்த்ததெல்லாம் இது RVNL ஏறணும்னா உடனே RVNL போய் வாங்க வேண்டியது, டெக்ஸ்டைல் போடணுன்னா ஏற வேண்டியது, டாடா பவர் ஏறணும்னு யாராவது சொன்னால் டாடா பவர் போய் 2 ஸ்டாக்கை வாங்க வேண்டியது. அந்த 2 ஸ்டாக்கை வாங்குறதுக்கு என்ன ப்ரோக்கரேஜஸ், டேக்ஸஸ் என்ன, விற்கிற போது என்ன, அதனுடைய அவுட்புட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா ஏறினா தான் உங்களுக்கு நல்லது. இப்போ நீங்கள் 460 ரூபாய்க்கு ஒரு உதாரணத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அது 560 ரூபா போச்சுன்னா தான் ஒரு ஸ்டாக்குக்கு 100 ரூபா ஏறும். அந்த 100 ரூபா லாபத்தில் உங்களுக்கு 40 ரூபா பக்கம் ப்ரோக்கரேஜஸ்ஸு, கமிஷன்ஸு இதெல்லாம் சேரும்போது 50 ரூபா போயிடுது. அப்போ உங்களுக்கு நெட்டாக கிடைக்கிறது 50 ரூபா தானே. அதுக்காக நீங்கள் அப்படியே பீஸ் மீலாக வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணினா கொஞ்சம் ட்ரேடிங் நல்லாயிருக்கும், ஹெல்த்தி ட்ரேடிங்காக இருக்கும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். பீஸ் மீலாக வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. சார், தொடர்ந்து வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்க டவுட்ஸ் பற்றியும் இந்த இப்போ இருக்க கரண்ட் ஸ்டாக்ஸை வந்துட்டு எப்படி கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணால் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக போக முடியும் அப்படின்றத பற்றியும் நிறையா வந்துட்டு எங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.